இன்றைய இனிய நாளில் சிவனின் படைப்பு ரகசியங்களில் ஓம் என்ற மந்திரத்தில் உள்ள அமைப்புகளை பற்றி ஐம்பூதங்களில் எப்படி அடங்கியுள்ளது, அது எவ்வாறு உலகத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள், மகரிஷிகள், சித்தர்களுக்கு சிவபெருமானுடைய தன்னுடைய அனுக்கிரகத்தால் எப்படி அது அன்பு, அறிவு, கருணை உள்ளம், மத ஒற்றுமை இது போன்ற புதுமைகளை ஆற்றலோடு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பூமியில் நாம் வாழ்கிறோம், ஆகாயத்திலிருந்து அனுக்கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த இரண்டு சக்திகளையும் விட்டு விடுவோம். நீர், காற்று, தீ, இதன் செயல்பாட்டை தெரிந்து கொண்டால் இந்த அனுக்கிரகமானது எப்படி சிவபெருமான் அந்த குறிப்பிட்ட உலகத்தில் வாழக்கூடிய ஞானிகளுக்கு தருகிறார் என்பது நமக்கு புரியும். நீர் குளிர்ச்சியானது, இது கருணைக்கு ஒப்பானது. நெருப்பு சூட்டை குறிக்கக்கூடியது, உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவசக்திகளின் செயல்பாட்டை குறிக்கும். அதாவது ஆசை, காம, குரோத, மதம், மாச்சரியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் ஆசையை குறிக்கக்கூடியது நெருப்பின் அம்சம். நெருப்பானது நீர் அதன் மேல் பட்டால் நெருப்பின் வேகம் குறையும் இல்லையா? கருணையானது அந்த ஆசையை குறைக்கக்கூடிய சக்தியை தரக்கூடியது என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும். காற்று மனதோடு தொடர்பு உடைய சக்தி. காற்றானது நம்மளுடைய மனதோடு தொடர்புடையது. ஆசிலேட்டிங் மைண்டு என்று சொல்வார்கள். சஞ்சலப்படும் மனம். இந்த ஆசைகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலமான மனமானது உண்மையாக நாம் பிரார்த்தனை செய்து கடவுளிடம் உண்மையாக வேண்டி அதன்படி வாழ வேண்டும், மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில், ஒரு நல்ல விஷயத்துக்காக வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் வேண்டினால் சிவபெருமானுடைய அனுக்கிரகமானது அந்த சஞ்சலப்படும் காற்று என்ற மனதை, ஆசையை, தீ என்று சொல்லக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய நீர், நெருப்பை நீர் எப்படி கட்டுப்படுத்துமோ அதைப்போல் அதன் வேகத்தை இறைவனுடைய கருணையானது நெருப்பின் வேகம் மேலும் வராமல் கட்டுப்படுத்துகிறது. இந்த வகையில் ஞானிகளுக்கு இறைவன் அனுக்கிரகம் செய்கிறார். அடுத்தடுத்து இன்னும் விளக்கங்களை பார்ப்போம்.